வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் அவில் 25 டேப்லெட்டோட பயன்கள் என்னென்ன, அதனோட பக்க விளைவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவில் டேப்லெட், இந்த அவில் டேப்லெட்டில் வந்து பெனிரமின் அப்படிங்கிற மருந்து வந்து 25 mg அளவுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மருந்தை சனோஃபி இந்தியா அப்படிங்கிற கம்பெனி தான் தயாரித்து மார்க்கெட் பண்ணுறாங்க. அவில் டேப்லெட்டில் இருக்கக்கூடிய பெனிரமின் வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெனிரமின் அப்படிங்கிறது ஒரு ஆன்டி அலர்ஜிக் மெடிசின். அதாவது நிறைய பேருக்கு அலர்ஜிக் கண்டிஷன்ஸ் ஏற்படும். அதாவது ஃபீவர், ட்ரக் ரேஷஸ். அதாவது ட்ரக் ரேஷஸ் அப்படின்னா மருந்துகள் அதிகம் எடுக்கிறதுனால அவங்களுக்கு உடம்புல வந்து அங்கங்கே தடிப்புகள் ஏற்படலாம், அல்லது ஏதாவது கொப்பளங்கள் ஏற்படலாம். அந்த மாதிரி பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் அலர்ஜிக் கன்ஜக்டிவிட்டிஸ், அதாவது கண்களில் சில அலர்ஜி பிரச்சனை ஏற்படும். அதேமாரி ஃபுட் அலர்ஜி ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் கண்டிஷன்ஸில் பிரச்சனை ஏற்படலாம். மேலும் அதர் ஸ்கின் கண்டிஷன்ஸில் பிரச்சனை ஏற்படும். இந்த மாதிரி எல்லா அலர்ஜிக்குமே இந்த மாத்திரையை டாக்டர்ஸ் வந்து பரிந்துரை பண்ணுறாங்க. மேலும் நிறைய பேருக்கு சளி பிரச்சனையால் அவங்களுக்கு மூச்சு விடுறதில் சிரமம், இந்த மூச்சுக்குழலில் அலர்ஜி ஏற்படுறது, தொண்டை பகுதியில் அலர்ஜி ஏற்படுறது, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் டாக்டர்ஸ் இந்த மருந்தை பேஷண்ட்ஸுக்கு பரிந்துரை பண்ணுறாங்க. நிறைய பேஷண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் நிறையா இருக்கும். அந்த மாதிரி ஸ்கின்ல வந்து அலர்ஜி கண்டிஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், அந்த இன்ஃப்ளமேஷன், இச்சிங், அந்த பெயின் எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கும் இந்த மாத்திரையை டாக்டர் வந்து பரிந்துரை பண்ணுறாங்க. சில பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அலர்ஜியால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதாவது இந்த டஸ்ட் அலர்ஜின்னு ஒன்று இருக்குல்ல, அதனால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்களுக்கு மூக்கு ஒழுகுதல் பிரச்சனை, இந்த தும்மல் மற்றும் அந்த மூக்கில் வந்து இச்சிங்காக இருக்கிறது, தொண்டையில் வந்து அரிப்பு ஏற்படுறது, அதுவும் இல்லாமல் கண்களில் நீர் வடிகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ட்ரீட்மெண்ட்டாக இந்த மாத்திரையை டாக்டர்ஸ் வந்து பரிந்துரை பண்ணுறாங்க. ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாத்திரையை டாக்டரோட பரிந்துரை இல்லாமல் யாரும் சுயமாக எடுத்துக்கக்கூடாது. மேலும் நிறைய பேரோட ஸ்கின்ல வந்து வீக்கம், எரிச்சல், அரிப்பு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அதையும் சரி செய்கிறதுக்கு இந்த மருந்தை டாக்டர் வந்து பரிந்துரை பண்ணுறாங்க. இந்த அவில் 25 டேப்லெட்டை அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணாலோ, அல்லது டாக்டர் பரிந்துரைத்ததை விட அதிகமாக யூஸ் பண்ணாலோ, டாக்டர் பரிந்துரை இல்லாமல் யூஸ் பண்ணாலோ, டாக்டர் பரிந்துரையோடவே நீங்கள் யூஸ் பண்ணாலோ எந்த மாதிரியான சைடு எஃபெக்ட் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆன்டி அலர்ஜிக் மெடிசின். அது மட்டும் இல்லாமல் இந்த மருந்து அதிகமாக எடுத்துக்கும் போது செடேஷன் ப்ராப்ளம், அதாவது உங்களுக்கு ஒரு தூக்கத்தை உண்டு பண்ணும், ஒரு மயக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு ஒரு போதை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் தான் இந்த பெனிரமின் அப்படிங்கிற இந்த மாலிக்யூல். அதனால் நீங்கள் இந்த மருந்தை டாக்டரோட பரிந்துரைப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். இந்த மாத்திரைன்னு இல்லை, எந்த ஒரு மருந்து மாத்திரை வாங்கினாலும் வீட்டில் ஸ்டோர் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு எட்டாத இடத்துல வச்சுருங்க. எக்ஸ்பிரி டேட்டை செக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாங்கின மருந்து சரிதானா அப்படின்னு சொல்லி அந்த மருந்து பேரையும் படித்து பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.